யாழுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ஹரிணி அமரசூரிய சாதாரண தர மற்றும் உயர்தர பாடத்திட்ட மாற்றங்கள் குறித்து வெளியான தகவல். வறட்சியான காலநிலை எதிர்வரும் 2 வாரங்களுக்கு நீடிக்கும். பிடியளவு கமநிலத்துக்கு ஒன்றிணைவோம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் கிளிநொச்சியில் முன்னெடுப்பு. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய யாழ்ப்பாணத்துக்கு இன்றைய தினம் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு இன்றைய தினம் காலையில் சென்ற பிரதமர் பாடசாலை அதிபருடன் கலந்துரையாடினார். இதன்போது பாடசாலை கல்வி செயற்பாடுகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டதுடன் மாணவர்களுடனும் கலந்துரையாடியிருந்தார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை தொடர்ந்து கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். அதேவேளை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இன்று மாலை சுழிபுரம், ஏலாலை மற்றும் சண்டலிப்பாய் பகுதிகளுக்கு சென்று மக்கள் சந்திப்புகளில் ஈடுபட உள்ளார். மேலும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய நாளைய தினம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. புதிய கல்வி சீர்திருத்த திட்டத்தின் கீழ் பரீட்சை முறை மற்றும் சாதாரண தர மற்றும் உயர்தர பாடத்திட்டங்கள் மாற்றப்பட மாட்டாது என்று தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் மஞ்சுள விதான பத்திரன ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். சீர்திருத்தங்கள் கல்வி முறையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வராது என்று கூறிய அவர், பரீட்சை முறை மற்றும் பாடங்களை புதுப்பிக்க கணிசமான அளவு நேரம் எடுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு புதிய உலகுக்கு ஏற்றவாறு மாணவர்களுக்கு ஒரு பாடத்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த சீர்திருத்தங்கள் ஒரே நேரத்தில் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டால் ஒரு பெரிய நெருக்கடி உருவாகும் எனவும் பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பரீட்சைகள் மற்றும் பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டால் மாணவர்கள் தயாராவதற்கு குறைந்தது 2 ஆண்டுகள் தேவைப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதன்படி பாடத்திட்டம் படிப்படியாக புதுப்பிக்கப்படும். தரம் 1 முதல் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் என்றும், தற்போது 10, 11, 12 மற்றும் 13ஆம் வகுப்புகளில் படிக்கும் மாணவர்களுக்கு செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்து கல்வி அமைச்சகத்துடன் கலந்துரையாடல்கள் நடந்து வருவதாகவும் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 8 வருடங்களுக்கு ஒரு முறை பாடத்திட்டத்தை புதுப்பிக்கும் முறைமை வழக்கம் போல் தொடரும் என்று பணிப்பாளர் நாயகம் விதான பத்திரன மேலும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள வறட்சியான காலநிலை எதிர்வரும் 2 வாரங்களுக்கு நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் கடந்த வருடத்தை விடவும் இந்த வருடம் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புவி வெப்பமடைதலின் அதிகரிப்பே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. காலநிலை மாற்றத்தின் விளைவால் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் முதல் ஏப்ரல் வரை வெப்பநிலை உயர்வடைவதாக குறித்த அதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த காலப்பகுதியில் நாட்டின் சராசரி மழைப்பொழிவு குறைவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் காலநிலை மாற்றம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிடியளவு கமநிலத்துக்கு ஒன்றிணைவோம் என்ற தோணிப்பொருளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. பிடியளவு கமநிலத்துக்கு ஒன்றிணைவோம் என்ற தோணிப்பொருளில் நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கி கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் ஏற்பாட்டில் பயிரிடாது காணப்படும் சகல வயல் மற்றும் மேட்டு நிலங்களை வினைத்திறனாக துரிதமாக பயிரிடுதல் தொடர்பாக விழிப்புணர்வூட்டும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய விழிப்புணர்வூட்டும் தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு பளை கமநல சேவை நிலையத்தில் இருந்து இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள பிரதி ஆணையாளர் ப. தேவரதன் தலைமையில் உத்தியோகத்தர்கள் குறித்த விழிப்புணர்வு செயற்திட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது மக்களுக்கு தொண்டு பிரசுரங்களை வழங்கி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சின் கீழ் செயற்பட்டு வரும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினால் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இன்று நாடு முழுவதும் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதலில் கிளிநொச்சி மாவட்டத்தில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினால் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏனையன் வீதியில் நீதிமன்ற கட்டடம் தொடக்கம் கரடிப்போக்கு சந்தி வரை வீதியில் அமைக்கப்பட்டுள்ள பூச்சாடிகளை மீள்புனருத்தானம் செய்வதற்கான பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த பணியில் பெருமளவான இளைஞர் மற்றும் யுவதிகள் பங்கு பெற்றிருந்த குறிப்பிடத்தக்கது.